கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இன்று நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அநேக ஆயுதங்கள் உண்டு. நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் உண்டு. நம்மேல் எரிச்சலானவர்கள், நம்மோடு போராடுகிறவர்கள், நம்மோடு கூட யுத்தம் பண்ணுகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனாலும் அவர்கள் எல்லாரும் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகும்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று ஏசாயா 41 நாம் வாசிக்கிறோம். அந்த தேவன் அதே வசனத்தின் முற்பகுதியிலே சொல்லுகிறார், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அத்தனை பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதை கண்டோம்? மனிதர்களுடைய வார்த்தைகளை கண்டோம். அவர்களுடைய துன்பப்படுத்துகிற சூழ்நிலைகளை, உபத்திரவங்களை கண்டு நாம் சோர்ந்து போகாதபடி கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஜெயம் நமக்குண்டு. ஆகவே நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான். இங்கு சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 41ஆம் சங்கீதத்திலே, அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். எனக்கு விரோதமாய் அக்கிரமத்தை சேகரிக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள், இனி அவன் எழுந்திருப்பதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன் என்று சங்கீதக்காரன் அந்த சங்கீதத்தை முடிப்பதற்கு முன்பதாக சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகள், சோதனைகள், வார்த்தைகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சத்துருக்கள் நம்மேல் ஜெயம் கொள்ளாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வழியிலே நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கு சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது தன்னை இப்படியாக அர்ப்பணிக்கிறார். 23ஆம் சங்கீதத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அதிலே சொல்லும் பொழுது அவர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார், புல்லுள்ள இடங்களிலே நடத்துகிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நடத்துகிறார். ஆனால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பாதையாய் இருந்தாலும் தேவன் என் கூட இருப்பாரானால், அந்த மகா பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய தேவன் என்னோடு கூட இருப்பாரானால் அவருடைய வார்த்தை என்னை தேற்றுகிறதா இருக்கும். இப்படிப்பட்ட சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழுப்பப்படுவது எதனால் என்றால், அவர்களுக்கு முன்பாக தேவன் நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவதற்கு நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நாம் தேடி போக வேண்டிய அவசியமில்லை. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள பாதையிலே நம்மை நடத்துவதற்கு தேவன் நம்மை பழக்குவிக்கிறார். ஆகவே நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நாம் சபியாதபடி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்திலே நாம் நின்று கர்த்தரை மாத்திரம் நம்பி இருப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நம்மை கைவிட மாட்டார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்று சொல்கிறார். ஆகவே மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகலாம், ஆனால் அவருடைய கிருபை நம்மை விட்டு ஒரு நாளும் விலகி போகாது. நமக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும் பொழுதே கர்த்தர் நம்மை அவருடைய கரத்தின் நிழலினால் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அந்த பாதுகாக்கிற நல்ல தேவனுடைய கரங்களிலே நாம் அடங்கி இருப்போம். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடர வேண்டுமென்றால், அவர்கள் காரியம் வாய்க்கப்படாமல் போக வேண்டுமென்றால் நாம் கர்த்தருடைய கரத்திலே அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்காய் யுத்தம் செய்வார். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் நமக்காய் குடியேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகவே அந்த பராக்கிரமசாலியாகிய தேவனை நாம் அண்டிக் கொள்வோம். ஜெயத்தை நமக்கு தருவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடர்வார்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படி கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.